வணக்கம். 10th 11th 12th எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்தாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எந்த எக்ஸாம் ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க் வரலை, நான் ஃபெயில் ஆகிட்டேன், ரொம்ப குறையாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா இந்த 10 பாயிண்ட்டை கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் பெற்றோர்களும் கேட்கலாம். ரெடியா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரிசல்ட்டை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கிங்காக வருத்தமாக இருக்கும். ஐயோ ஃபெயில் ஆகிட்டோமே, எல்லோரும் சொன்னாங்களே, இவ்வளோ குறையாக வாங்கியிருக்கோமே, இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ, என்ன பண்ணேன்னு தெரிலையேன்னு எல்லா எமோஷன்ஸும் வந்து போகும். மற்றவங்கள நான் எப்படி பார்க்க போகிறேன்னு தெரிலையே அப்படின்னு ஒரு பேனிக் ஸ்டேஜில் இருப்பீங்க. அதாவது ஒரு பயம் கலந்த கோபம், அழுகை எல்லாமே வரும். இட் இஸ் வெரி நார்மல். ஏன்னா எதிர்பார்த்த ஒன்று நடக்கலை, ஏமாற்றமாக தானே இருக்கும். அப்போ அந்த எமோஷன்ஸுங்கிறது வெரி நார்மல். ஸோ இந்த டைமில் நீங்கள் எந்த டெசிஷன்ஸும் எடுக்காதீங்க. இந்த ஸ்டேஜை நீங்கள் கடந்து வந்துட்டாலே ஓரளவு நார்மல் ஆகிடுவீங்க. செகண்ட் பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு நம்ம தோணக்கூடிய விஷயம் என்ன, அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலியில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக நீங்கள் எப்படி டிசப்பாயிண்டடாக இருக்கீங்களோ அவங்களும் இதில் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. பக்கத்து வீட்டில் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஸ்கூலில் என்ன சொல்கிறது, இப்படியெல்லாம் அவங்களுக்கு தோணும். ஸோ இட் இஸ் வெரி நார்மல். உங்களை திட்டலாம், இல்லை பேசாமல் இருக்கலாம், இல்லை அடிக்கக்கூட செய்யலாம். எல்லாமே உங்களை காயப்படுத்த தான் செய்யும். அது அவங்களுடைய ஏமாற்றமே தவிர நீங்கள் இதை பர்சனலாக எடுத்துகிட்டு இருக்காதீங்க. இந்த டைம் முடிஞ்ச அளவு நீங்கள் அமைதியாக இருந்துட்டாலே எதையும் சமாளிச்சிடலாம். மூணாவது, ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. உடனே வெளியே போகிறதோ இல்லை ரூம்குள்ளேயே இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் டிவி பாருங்கள். வீடை இயல்பாக ஆக்குறது இந்த டைம் பேரண்ட்ஸோட கையில் இருக்குது. ஸோ வீடு இயல்பாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு லேசாக யோசிங்க. ஆனால் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு தேவையில்லாமல் அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அது முடிஞ்சு போனது, அடுத்து என்னன்னு தான் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு ஸ்டேட்லேயே இருக்காமல் மூவ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட், நம்ம ரொம்ப யோசிக்கிற அந்த விஷயம், வெளியே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, உறவுக்காரங்க, நெய்பர்ஸ் எல்லாருமே அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் பேசுவாங்க, அவங்கள பார்த்தா கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. ஸோ அவங்கள சமாளிக்கிறதுக்கு அவங்க கேட்டால் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி, ஆமாம் மார்க் குறைஞ்சிடுச்சு, நான் வந்து ரீவேல்யூவேஷனுக்கு போட்டிருக்கேன், நான் திருப்பி எழுத போகிறேன், எக்ஸாம் பண்ண போகிறேன், இல்லை வேறு ஃபீல்டு யோசிச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு பதில். அதெல்லாம் பண்ணுறீங்களோ இல்லையோ அவங்களுக்கு சொல்கிறதுக்கான ஒரு பதில் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போது அவங்கள சமாளிக்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், அவங்கள சமாளித்தாச்சு, வீட்டில் உள்ளவங்கள சமாளித்தாச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களை சமாளிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸோட என்கரேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டேஜில். பட் நீங்கள் உங்களுக்கே ஒரு வெரி குட் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன பண்ணணும், உங்களையே ஒரு 5-6 கேள்வி கேட்கணும். எங்கே தப்பாச்சு, என்னோடய கவனம் வேறு எதுலையாவது போயிடுச்சா, நான் சரியாக படிக்கலையா, என்னோடய மெத்தட் தப்பா, இல்லை எனக்கு இந்த சப்ஜெக்டே வரலையா, இல்லை வராத படிப்பை வான்னு சொல்லி உட்காந்து நிறையா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன் நான், இப்படி நிறைய கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் மட்டும் பத்தாது, அதுக்குரிய பதில் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. அடுத்து, அகாடமிக் சைடு தான் நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து எல்லா சப்ஜெக்டும் ஓரளவு பாஸ் ஆகிருக்கலாம், 1-2 சப்ஜெக்ட் தான் நீங்கள் தவற விட்டுருக்கலாம். அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்து ஒரு ஷெட்யூல் பிளானிங், இல்லை இந்த மாதிரி படித்தா எனக்கு பெட்டர் அப்படின்னு ஒரு அதில் பாஸ் மார்க் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளானிங் போடுங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பாயிண்ட், அகாடமிக் சைடு படிப்புங்கிறதே எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஆர்வம் எல்லாம் டான்ஸில் இருக்குது, பாட்டில் இருக்குது, ஸ்போர்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. பட் ஒரு பேசிக் டிகிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஸ்கில்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட திறமையை நிறைய வளர்த்துக்கோங்க. உங்களோட ஹாபீஸ், பெயிண்டிங் அந்த மாதிரி எதுவும் போடுறீங்க அப்படின்னா அதற்கு கூட இப்போல்லாம் டிகிரிலாம் வந்துடுச்சு. ஸோ ஒரு பேசிக் பாஸ் வச்சுட்டு ஒரு எலிஜிபிலிட்டி மார்க் வரை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில்ஸை கூட கையில் எடுத்து நீங்கள் ஜெயிக்கலாம். 8வது பாயிண்ட், உங்களையே எப்படி கேள்வி கேட்டிங்களோ உங்களையே நீங்கள் நிறையா விஷயம் சொல்லிக்கணும். டெல் யுவர் செல்ஃப் ஃபியூ திங்ஸ். உன்னால் முடியும், நீ நல்லா பண்ணு, உங்கள் பேரையே கூட சொல்லி சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கே சில ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதை படி, இப்போ நீ ஃபோன் பார்க்க வேண்டாம் அப்படின்னு டெல் பாசிட்டிவ் திங்ஸ் டு யுவர் ஓன் செல்ஃப். அப்போது உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும், நீங்கள் நல்லா பண்ண ஆரம்பிப்பீங்க. 9th பாயிண்ட், ஏற்கனவே சொன்னது தான்,
இது வந்து ஒரு பார்ட் தான், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பகுதி. இந்த பகுதியை வச்சுட்டு உங்களுக்கு உங்களோட லைஃப் மார்க்கை போடாதீங்க. இது எண்டு கிடையாது, இது ஒரு சின்ன கமா தான். இதிலேருந்து மீண்டு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் அடுத்த விஷயம்னு நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றவங்க உங்களை கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்டாலும் உங்களுக்கு அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இது ஜஸ்ட் ஒரு சின்ன பகுதி உங்களோட லைஃப்பில். ஃபைனலி 10th பாயிண்ட், பவுன்ஸ் பேக். ஃபெயில் ஆனால் என்ன, அடுத்து என்ன அப்படின்னு தைரியமாக வெளியே வந்து எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த 10 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, செயலில் இறங்கணும்ல. பிளானிங் மட்டும் போதுமா, எக்ஸிக்யூட்டும் பண்ணணும்ல. ஸோ என்ன பண்ண போகிறோமோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவீங்க. பட் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டாட்டா.